ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து பேசியிருக்கிறார். பெரும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அரசியலுக்கு வயது கிடையாது, இதற்கு உதாரணம் கருணாநிதி என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் ராமதாஸ் தரப்பிலிருந்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகன் அன்புமணியுடன் நான் பேசியது ரகசியம் எனவும் ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அரசியலுக்கு வயது காரணமல்ல எனவும் கருணாநிதியை எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி எனக்கு நெருங்கிய நண்பர், அமித்ஷாவை நான் இதுவரை சந்தித்தது இல்லை என்றும் ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என் மகன் அன்புமணியுடனான பேச்சுவார்த்தை ரகசியமானது எனவும் கூட்டணி குறித்து தற்போது ஏதும் சொல்ல முடியாது, 3 மாதங்களில் கூட்டணி குறித்து தெரிய வந்துவிடும் என்றும் ராமதாஸ் தரப்பிலிருந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிய வந்திருக்கிறது. பெரும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். தற்போது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்தில் வருமானது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க 2024 அலையன்ஸ்ல இருந்தவர், என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு, நல்ல உங்களை மரியாதைக்குரியவரா பாக்குற, வேலூர்ல உங்களுக்கு சால்வை எல்லாம் போத்தி கட்டி பிடிச்சாரு, அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்க அமித்ஷாவுக்கு நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர், பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இவர் ஹோம் மினிஸ்டர். அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்க அவரை வாழ்த்துறீங்களா? நீங்க வாழ்த்துறீங்க, நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க.